பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தான் கேட்டதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்களில் எவரேனும் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது. அவர் அதில் தினமும் 5 தடவை குளிக்கிறார். அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று நபி அவர்கள் கேட்டதற்கு, அழுக்கு அறவே இருக்காது என சஹாபாக்கள் பதில் அளித்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நேர தொழுகையும் இவ்வாறுதான். அவற்றின் காரணமாக அல்லாஹு தாலா பாவங்களை அழித்து விடுகிறான் என கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஐங்கால தொழுகைக்கு உதாரணமாகிறது உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் 5 முறை அவர் குளிப்பதை போன்றதாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: ஒரு தண்ணீர் அசுத்தங்களை விட்டு துப்புரவாக இருக்கும். மேலும் ஆறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ தண்ணீர் அவ்வளவு தெளிவானதாக இருக்கும். ஆகையினால்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களில் ஆறு ஓடக்கூடியது ஆழமானது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. எந்த அளவு சுத்தமான தண்ணீரில் ஒருவர் குளிக்கிறாரோ அந்த அளவு அவருடைய உடல் சுத்தம் அடையும். இவ்வாறே ஒழுங்கு முறைகளை பேணி தொழுவதனால் பாவங்கள் நீங்கி பரிசுத்தம் உண்டாகுகிறது. இவ்விரு ஹதீஸ்களின் கருத்துக்கள் அடங்கிய வேறு ஹதீஸ்கள் பல சஹாபாக்களின் வாயிலாக சில வார்த்தைகள் மாற்றத்துடன் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஹஜ்ரத் அபூ சமீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஐங்கால தொழுகைகள் அவற்றுக்கு இடையில் உள்ள நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும். அதாவது ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை வரை நிகழும் சிறு பாவங்கள் அந்த தொழுகையினால் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பின், உதாரணமாக, ஒருவருக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. அதில் வேலை செய்வதால் அவருடைய உடலில் அழுக்கும் தூசும் படுகின்றன. அவருடைய தொழிற்சாலைக்கும் வீட்டுக்கும் இடையில் 5 ஆறுகள் ஓடுகின்றன. அவர் தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு செல்லும் போது அந்த 5 ஆறுகளிலும் குளிக்கிறார். இதனால் அவருடைய உடல் சுத்தமாகி விடுகிறது. 5 நேர தொழுகைகளின் நிலையும் இவ்வாறுதான். தொழுகைகளுக்கு இடையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் தொழுகையில் ஓதப்படும் துவா இஸ்திக்ஃபார் காரணமாக அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுகிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகையில் அதிக சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற கருத்தை விளக்குவதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய உதாரணங்களை கூறுவதன் நோக்கமாகும். மேலும் உதாரணங்களின் மூலம் விஷயம் நன்கு விளங்கும் என்பதால் பல உதாரணங்களை கூறி இக்கருத்தை விளக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அன்பு, அருட்கொடை, தாராளமாக மன்னிக்கும் தன்மை ஆகியவற்றிலிருந்து நாம் பயன் பெறாவிட்டால் யாருக்கு என்ன நஷ்டம்? அது நமக்கே மாபெரும் நஷ்டமாகும். நாம் பாவங்கள் செய்கிறோம், சட்டங்களை மீறுகிறோம், அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவதில் அலட்சியம் செய்கிறோம். இதற்கெல்லாம் நீதியும் ஆற்றலும் மிக்க அரசனாகிய அல்லாஹ்விடத்தில் தண்டனை கிடைப்பதும் அதனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதே முறையாகும். ஆனாலும் நம்முடைய குற்றங்களுக்குரிய பரிகாரங்களை அல்லாஹ்வே நமக்கு காட்டியிருப்பதென்றால் அவனுடைய கிருபைதான் என்ன? அப்படி இருந்தும் நாம் அதிலிருந்து பயன் பெறவில்லையானால் அது நம்முடைய நஷ்டமே. அல்லாஹு தாலாவுடைய அருள் நம்மை அடைவதற்கு வழியை தேடிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தூங்கினார். பிறகு அவர் விழிக்கவில்லை என்றாலும் அவருக்கு தஹஜ்ஜுத் உடைய நன்மை கிடைக்கிறது. தூங்கியதும் லாபமாகி விடுகிறது என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அவனுடைய உபகாரத்திற்கும் ஒரு எல்லை உண்டா? இவ்வாறு அருட்கொடைகளை அள்ளி கொடுக்கும் ஒரு தயாளனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம், பேரிழப்புமாகும். சிந்திப்போமாக.